எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனை சற்று நேரம் ஸ்தோத்தரித்து துதிப்போம். துதியில் பிரியப்படுகிற தேவன் அவர். அவருக்கு துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவர் ஒருவருக்கே நம் துதியை செலுத்தணும். விக்கிரகங்களுக்கு என்னுடைய துதியை கொடேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். அதற்காக சற்று நேரம் தேவனை துதித்து தேவனை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நின்று தகப்பனே, நாங்கள் சபையாராய் கூடி தகப்பனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை மறவாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொன்ன தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதும் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். காலையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சபையாராய் வந்து கூடி சபிக்கிறோம். கூடி தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களோட வாழ்க்கையில நல்லவராகவே நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நீர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த கர்த்தாவே 6 மாதங்கள் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல புதிய நாட்களை கொடுத்து கர்த்தாவே நீர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பிடித்து கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் என்று என்னை தாங்குவேன் என்று சொன்னீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோட வலது கரத்தை பிடித்து நீர் நடத்துகிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் செய்த உதவிகளுக்காய் நன்றி, நீர் செய்த உபகாரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே நிற்பது சுத்த கிருபை ராஜா, சுத்த கிருபை. எங்களோட பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை தயவாய் மன்னிங்க. நாங்கள் உம்மோடு ஒப்புரவு ஆகிறோம் ராஜா. தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளுக்குரிய கிருபை எங்களுக்கு கொடுங்க ராஜா. தகப்பனே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னீரே தகப்பனே. இன்றைய தினத்திற்குரிய புது கிருபைகளினால் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை சுத்திகரிங்க ராஜா. தகப்பனே ஆராதனைக்கு தகப்பனே எங்களோட பாவங்களும் மீறுதல்களும் தகப்பனே எங்களோட கர்த்தாவை குற்றங்களும் தகப்பனே தகப்பனே அது கர்த்தாவை தடையா இல்லாதபடிக்கு
எங்களை முற்றுமுடிய பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் தகப்பனே ஒருவனு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவை நிற்க முடியாது தகப்பனே. எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்த காணப்படட்டுமே ஆண்டவரே. பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. பரிசுத்தத்தோடு உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க தேவன் தயவு செய்யுங்க, தயவு செய்யுங்க, தயவு செய்யுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே எங்களுக்காக இறங்குங்க, எங்களுக்காக இறங்குங்க ராஜா. தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்குங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்குங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நினைத்தருளுகிற தேவன் நீர் தகப்பனே. உலக மனுஷர்கள் கர்த்தாவே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவார்கள், ஆனாலும் அநேக வேளையில் அவர்கள் மறந்துவிட்டு போவார்கள். ஆனால் நீரோ எங்களை மறவாத தேவன். நீரோ கர்த்தாவே தகப்பனே எங்களை நினைத்தருளுகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களை நினைக்கிறீர். இஸ்ரவேலை நினைப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆண்டவரே. தகப்பனே நீர் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களிடத்தில் இருக்கிறதான தடைகளையும் குற்றங்களையும் தயவாய் மன்னிங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், உமக்கு பிரியம் உள்ளவர்களாய் கர்த்தாவே நாங்கள் வாழத்தக்கதான தயை உண்டாக்குங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதியின் மத்தியில் கர்த்தாவே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தகப்பனே தொடர்ந்து உம்முடைய கிருபை கர்த்தாவே இன்றைய நாள் முழுவதும் பாதுகாப்பாய் கர்த்தாவே எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. தகப்பனே இன்றைய நாளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க. எங்களோட பிரயாணங்களையும் எங்களோட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். எங்களோட சபையார் தகப்பனே எங்களோட கர்த்தாவே தகப்பனே ஐக்கியத்தில் உள்ள எல்லாருக்கும் இப்படியாப்பட்ட கிருபைகளை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனை. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற சொன்னால் பிதாவே, ஆமென். சபையாராய் நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், தினம்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு செபியுங்கள். ஞானம் தாரும் தேவ, ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும் தேவ, பலன் தாரும், மகா பலன் தாரும். சுத்திகரிப்பை எனக்கு தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ண மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாமிசகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட உதவி செய்யும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவனாய் இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். செப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வருமட்டும் உண்மையும் மொத்தமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடு உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையாய் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியரோடும் தெய்வ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியரோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாய் தெரிந்து கொண்ட தேவ ஜனத்தோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103.
தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியையை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இனதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராச்சரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராகிய அவருடைய சர்வ சேனையே அவரை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு சில காரியங்களுக்காய் நாம் செபிக்கலாம் தேவ சமூகத்தில். நம் மத்தியில் உள்ள மணிமாறன் சகோதரன் ஒரு சில காரியங்களுக்காய் செபிப்பார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையானவர்களே, மாம்சமான நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி நம்முடைய ஜெபத்தை அவரிடத்தில் வைப்போம். கர்த்தர் அதற்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மிடத்தில் இந்த காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் தாமே இந்த விண்ணப்பங்களை கேட்டு என் தகப்பனை பரிபூர்ணமான ஒரு பலனை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த சபையிலே ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனை கர்த்தாவே, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஹல்லேலூயா புதுப்பிக்கப்பட்ட ஜெப குழுக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, வேதத்தில் என் தேவன் கர்த்தாவே 12 சீசர்கள் நியமித்தது மாத்திரம் அல்லாமல் வேறு 70 சீசர்களையும் கர்த்தர் நியமித்து 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்பினீர். இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவராகிய தேவனே கர்த்தாவே, 2 பேராக என் தகப்பனது ஜெப குழுக்கள் செயல்படுகிற இந்த வேளையிலே தேவனுடைய வல்லமை கர்த்தாவே இந்த ஜெப குழுக்களில் கர்த்தர் இறக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனை எந்த குடும்பத்தில் அவர்கள் பிரவேசித்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பகுதி
தகுதியுள்ள ஜனங்கள் தடையில்லாமல் வந்து கலந்து கொள்ள உதவி செய்வீராக. அந்த ஜெப வீரர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவீராக. அவர்கள் ஜெபிக்கும் பொழுதே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, விசுவாச குடும்பத்திலும் தேவனுடைய அதிசயங்கள் அற்புதங்களும் சாட்சிகளும் எழும்பட்டும். அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தகப்பனை உம்முடைய சபையிலே சேர்க்கப்பட்டு உம்முடைய நாமத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடி தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகள் எழும்பட்டும், நல்ல சாட்சிகள் எழும்பட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற இந்த தெருவில் என் தகப்பன், இந்த குடும்பங்களிலே கர்த்தாவே, என் தகப்பன் விசுவாச குடும்பத்திலிருந்து நிரம்பி வழிகிற கிருபை என் தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்படியே செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் வாரம் தோறும் நடக்கிறதான என் தகப்பனை கர்த்தாவே, சிறுவர் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், சிறு பிள்ளைகளே இடத்துல ஹல்லேலூயா வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். இந்த அருமையான வேளையிலும் என் தகப்பனை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தகப்பனை அவர்கள் தடையின்றி வந்து கர்த்தாவே இந்த சபையிலே கலந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அவரிடத்தில் விதைக்கப்படுகிற என் தகப்பனை வசனங்கள், அந்த விதைகள் என் தகப்பனை 100 பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இந்த அருமையான வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த VBSல கலந்து கொண்ட 375 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அத்தனை பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் நிற்க உதவி செய்வீராக. அந்த குடும்பங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, என் தகப்பனை சிறு பிள்ளைகள் என் தகப்பனை கர்த்தர் வேத வசனத்தை கேட்டபடினாலே என் தகப்பனை வருங்காலத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக பெரிய பெரிய பதவிகளில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. என் தேவன் உம்முடைய நாமத்தை நிமித்தம் சாட்சிகளை விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலும் இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வலைத்தளங்களிலே என் தகப்பனை மாட்டிக்கொண்டிருக்கிற, சிக்கி கொண்டிருக்கிற, அடிமைப்படுகிற ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இன்டர்நெட்டில் என் தகப்பனை கர்த்தாவே, இந்த ஃபேஸ்புக்கில் ஆண்டவர், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் என்று கர்த்தாவே அநேக கர்த்தாவே அப்ளிகேஷனில் என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு அந்த மாயையிலும் அந்த பொய்யையிலும் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற என் தகப்பனை ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனை கர்த்தாவே இதில் மாறி வருகிற சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை, முதியோர்களை, என் தகப்பனை வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனை ஒவ்வொரு வாலிபர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் ரட்சிப்பீராக. அந்த பொல்லாத மாயமான அந்த வலைகளிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். யோசேப்பின் மேலே இருந்த கர்த்தாவின் இந்த அபிஷேகம், என் தகப்பனை தானியேல் மீது இருந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த அபிஷேகம் வாலிபர்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தரை விசுவாசிக்கிற வாலிபர்கள் மீது அதிகமாக இறங்கட்டும். அவர்கள் கர்த்தாவை விட்டு விலகி என் தகப்பனை கர்த்தாவை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே ரட்சிப்பினாலே கர்த்தாவை ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. இந்த யோகா என் தகப்பனை கர்த்தாவை இருக்கிறதான கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளோ அல்லது கர்த்தாவை தேசத்து மக்களோ அதில் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் காத்து வழி நடத்துவீராக. அதை குறித்து ஒரு விழிப்புணர்வை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற எந்த அரசியல் அதிகாரமாக இருந்தாலும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீழ்ச்சி அடிமடியாக தேவனுடைய கரம் அதன் மீது வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே. இந்த அருமையான வேளையிலும் என் தேவனாகிய ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக, என் தகப்பனை எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, என் தகப்பனுக்கு தேசத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே
உடைய வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. என் தேவனே கர்த்தாவே, 1 தீமோத்தேயு 2:2 சொல்லப்பட்டபடியாய் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுகின்ற வேத வார்த்தையின்படியாகவே இந்த வேளையில் கர்த்தாவே என் தகப்பன் இந்த ஆத்துமநேசர் சபையிலிருந்து இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் இந்த காலை வேளையில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கரமும் என் தகப்பன் இந்த தேசத்தின் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. இமய முதல் குமரி வரை தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி ஒவ்வொரு மனிதர்களையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பிரதமரை, ஜனாதிபதியை, ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு மாநிலத்தில் அமைச்சர்களையும், முதலமைச்சர்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் பொழுது நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை தருவீராக, உம்முடைய அபிஷேகத்தை தருவீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத வன்முறைகளுக்கும் தேவையில்லாத கலவரங்களுக்கும் என் தகப்பனை ஜனங்களை காக்கும்படியான ஞானத்தை இந்த தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனை எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேர்தலில் கர்த்தாவே உமைக்கென என் தகப்பனை மனிதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கர்த்தாவே பிரதமர் மீது தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கேபினட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் நிறைவேற்றப்படாதபடிக்கு தேவனுடைய கரம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தாவே எம்எல்ஏ எம்பிக்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அன்று கோரேஸ் ராஜாவின் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினீர். என் தகப்பனை எசேக்கியா ராஜா மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினீர். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் மேலும் எம்பிக்கள் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கத்தருக்கென்று கத்தாவே என் தகப்பனை கத்த வாசல்களை திறக்க, சுவிசேஷம் எங்கும் கத்தாவை அறிவிக்கப்பட, எந்த இடத்திலும் சபையானது எழும்ப, எல்லா இடங்களிலும் ஊழியர்கள் எழும்ப, அந்த ஊழியர்களும் பாதுகாக்கப்பட அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாட்டில் காணப்படுகிற எல்லா ஊழல்களையும் இயேசுவின் நாமத்தில் கத்தர் மாற்றி போடுவீராக. என் தகப்பனை எல்லா பண இச்சைகள், என் தகப்பனை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த பண ஆசை என்கிறதான ஊழல், என் தகப்பனை கத்தாவை ஜாதி மதத்தின் மூலமாக வருகிற ஊழல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே என் தகப்பனை கர்த்தாவின் தமிழ்நாட்டை விட்டு எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ணமான ஒரு ஞானத்தினாலே ஆண்டவரே எங்கள் தேசத்து தலைவர்களையும் இந்த தமிழ்நாடு தலைவர்களையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் இந்த டாஸ்மார்க் நம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை இழுத்து மூடுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் குட்டி வெறியின் ஆவிகளில் எங்கள் மக்கள் பாதிக்கப்படாதபடிக்கு என் தகப்பனை குட்டி போதையிலே என் தகப்பன் விக்கிரகத்திலும் விபச்சாரத்திலும் மாட்டி கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த காலை வேளையிலே விடுவிப்பீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூர்ண மதுவிலக்கை கர்த்தர் அமல்படுத்துவீராக. தேவன் அப்படியே செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டீரப்பா, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்த இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பூரண பலனை கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலே கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் கருதி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய நாளை காண செய்த தேவன் அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவராய் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய கிருபையினாலே நம்மை நிரப்பவர் போதுமானவர். பாடலை பாடி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பாடி மையப்படுத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. 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 புது கிருபை தாரும்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவராக நமது நடுவில் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நல்லவர், இன்றைக்கும் என்றைக்கும் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவருக்கு நாம துதிகளை ஏறெடுக்க வேண்டும். துதி ஸ்தோத்திரம் என்றாலே கர்த்தருக்குரியது. அருமையானவர்களே, துதியின் மேன்மையை கண்டவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். தாவீதின் துதியின் மேன்மையை கண்டான். பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நமக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நம்ம புலம்புறோம், ஆனால் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் புலம்பலையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றிடுவார். ஆகவே இந்த கால வெளியிலே துதியுங்கள். துதியினால் ஜெயிப்போம், துதியினால் பிரச்சனைகளை மேற்கொள்ளுவோம், துதியினால் ஸ்தோத்திரத்தினால் கிருபைகளை பெருக்குவோம். அருமையானவர்களே, கர்த்தர் நேற்றைக்கு கிருபையாக ஊழியங்களை, ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆகவே இந்த காலை வெளியிலே நேரடியிலே பார்க்கிறீர்கள், எங்கேயும் வருகிறீர்கள், தொடர்ந்து காலை ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். காலை தோறும் கிருபை புதியது. அருமையானவர்களே, காலையிலே கர்த்தரை தேடினால் கண்டடைவோம். காலையிலே கர்த்தரை துதித்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றியின் மேன்மையின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். வேத புஸ்தகத்தை திறந்து அருமையானவர்களே, இன்றைக்குரிய வார்த்தைகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் என்ன அடைவார்கள்? திருப்தி அடைவார்கள். திருப்தி. இன்னைக்கு சிலரை கேட்போன்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் திருப்தியான வார்த்தை வருகிறதில்லை. ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறோம், இதுதான் திருப்தியான வார்த்தைகள். கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஒரு நபர் கர்த்தரால் திருப்தி அடையணும், எல்லாவற்றிலும் திருப்தியா வாழணும், காணப்படணும்னா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பசிதான். பசி எடுத்தா உடனே சாப்பிட்றோம், திருப்தியா சாப்பிட்றோம். கர்த்தருக்கு ஆமாம், சாப்பாட்டில் ஒரு திருப்தி, குடிக்கிறதுல தாகம், தண்ணீர், நான் மதுபானத்தை சொல்லலை, தண்ணீர். அப்போ தாகம், நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? பசிதாகம். வேதத்தில் நீதியான காரியங்கள் உண்டு. காலையிலே கர்த்தரை தேடுறது ஒரு நீதிங்க. ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு நீதி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நீதி, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி. காலையில் எழும்பி தேவனை தேடணும், காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கணும், காலையில் எழும்பி இதையெல்லாம் செஞ்சு வேதத்தை வாசிக்கணும், காலையிலே நம்முடைய கடமைகளை செய்யணும் கர்த்தருக்கு. அதுக்கு முன்னே நீதியின் மேல் ஒரு பசி தாகம், ஒரு பசி தாகம். கர்த்தரை தாவீது சொல்ற முடிய நீதியின்படி துதிப்பேன். கர்த்தருக்கு துதிக்கிறது ஒரு நீதி, ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. அருமையானவர்களை, கர்த்தரை விசுவாசிக்கிறது ஒரு நீதி. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறது ஒரு நீதி, விசுவாசம். நேற்றைக்கு நாங்கள் செய்தியில் பார்த்தோம், மாலையில் கிராமத்தில். அப்போ ஜபாலய தலைவன் இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான். என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறான், மரண அவஸ்தைப்படுறா. ஒரு 12 வயது உள்ள ஒரு சிறு பெண்ணு. அப்போ உடனே வர்றார். ஆனால் வழியிலே அவங்க வீட்டிலிருந்து வந்து அவனை பார்த்து சொன்னாங்க, உன் குமாரத்தி மரித்து போயிட்டான், போதகரை இனி வருத்தப்படுத்த வேணாம்,
அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி இரு? ஆமா அப்படின்னு மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 35 37 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பயப்படாதே, யாராயிரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. செத்து போன பிறகும் பிள்ளை செத்து போயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. இவங்கெல்லாம் அங்கே போகையில் தார தம்பட்டையெல்லாம் அடிக்கிறான், எல்லாம் மேலெல்லாம் தட்டுறான், எல்லா வேலையும் முடிச்சாச்சு கர்த்தருக்கு. ஆனால் பிள்ளை மரித்து போன பிறகு இயேசு அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தை விட்டுறாத. விசுவாசம் ஒரு நீதிங்க. நீதிக்காக போராடணும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். பவுல் சொல்றார், நான் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும். சில விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்கள் உண்டு. 1 தீமோத்தேயு 6:10-11 படிச்சீங்கன்னா அவங்கெல்லாம் விசுவாச பண ஆசைக்கு இடம் கொடுத்து சில விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாங்க? வழுவி போனார்கள். எப்படி போனாங்க? வாசிங்க. 6:10 1 தீமோத்தேயு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வலிவு போனது மாத்திரமல்ல, அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன இப்ப எப்படி போயிடுச்சுன்னா, விசுவாசம் கர்த்தர் மேல இல்ல. ஒரு ஊழியக்காரரு சொல்றார் இந்த கூட்டத்தில், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், உங்கள் பரிசில் பணம் வந்து விழும். எந்த இடத்துல பைபிளில் சொல்லியிருக்கு? எவ்வளவு பிசாசு வஞ்சிக்கிறான் பாத்தியா, குறி சொல்றான் பாத்தியா. கர்த்தருக்கு பிசாசு தந்தரம் அந்த மாய வித்தை காமிப்பான்ல, மாயஜாலெல்லாம் காமிப்பான், வித்தை காமிப்பான் கர்த்தருக்கு. இப்ப பாரு 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 நல்லா பாருங்க பாருங்க அப்படிமா. அது மாதிரி இப்ப பாரு, இப்ப பிரசங்கெல்லாம் போயிடுச்சு, சத்தியம் போயிடுச்சு, சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு கர்த்தருக்கு. சத்தியத்தின் மேல மக்கள் இப்ப சத்தியத்தை கேட்க இல்லை, மக்களுக்கு செவித்திணர்வு வந்துருச்சு. நீதியின் மேல என்ன இல்லை? பசிதாகம் இல்லை, மனம் திரும்புதல ஒரு தாகம் இல்லை, விசுவாசத்துல ஒரு தாகம் இல்லை. நீதி ஞானசானம் பெறணும், தாகம் இல்லை. எப்படி ஆனாலும் பெற்றுக்கலாம் அப்படிலாம் இல்லை, கிடையாது. அப்போஸ்தலர் 2:38 தான் ஒருவனுக்கு சுதந்திரம். இதுதான் சபைக்கு. கடைசி காலத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். இதுக்கு மாறா ஒரு பிரசங்கம் பண்ணான்னா அது அசத்தியம் கர்த்தருக்கு. ஆமா, நல்ல கவனிங்க. அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். அது கள்ள நோட்டு கர்த்தருக்கு. நல்ல நோட்டு வேதத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் உபதேசம் தான் சபைக்கு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் மேல் நீ கட்டப்படலைன்னா கட்டாயம் நீ விழுந்து போவாய், இடிந்து போவாய் கர்த்தருக்கு. ஒண்ணுமில்லாம போ. அதெல்லாம் மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபை, வீடு, ஸ்தாபனம். ஆகவே நல்ல கவனியுங்கள். ஞானசான பெறணும். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வெளிப்பாடாவது வரணும் பாஸ்டர். பிசாசு சொல்லுவான், ஞானசானம் எடுக்காத, கள்ளன் ஞானசானம் எடுத்தானான்னு சொல்லுவான். உடனே நீ சொல்லுவ, பத்தியா எனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. அது பிசாசின் உபதேசம் கர்த்தருக்கு. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆமா, அருமையான நீதியின் மேல் உனக்கு ஞானசானம் எடுக்கணும். எடுக்காதவங்க இந்த வசனத்தின்படி நீ எடுத்தாத்தான் சத்தியம் கர்த்தருக்கு. இதான் உண்மை. அது உண்மைக்கு புறம்பானதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்து பரிசுத்தாவியை பெறணும்னு ஒரு தாகம். பரிசுத்தாவியை பெறதுக்கு வழியே இதுக்குள்ள வந்தா தான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம். அப்பொழுது அப்படித்தான் வசனம் சொல்லுது. இதுக்கு மாறா நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? இதுக்கு மாறா நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு ஊழியக்காரன் இல்லையா கர்த்தருக்கு? அவங்கெல்லாம் அவ்வளவு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு படிச்சுட்டு 10,000 பேர் 1 லட்சமே போனான்னையா கர்த்தருக்கு. 10 லட்சமே கூடினான்னா சத்தியம் சத்தியம்தான் என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு. ரட்சித்தது உண்மைதான், தமது ஜனம்தான், அதெல்லாம் உண்மைதான். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது உண்மைதான்.
ஆனா விசுவாசிக்காரர்கள் அழிச்சிட்டாரே. அப்ப ஆண்டவர் வந்து அநீதி உள்ளவரா? அவர் நீதி உள்ளவர். பட்சபாதம் பார்க்க மாட்டார். ஒன்னை நீயே தேற்றிக்காத. அவர் சொன்னார், இவர் சொன்னார். உன் கையில வேதம் இல்லையா? வேத புஸ்தகம் இல்லையா? சத்தியம் இல்லையா? அதன்படி வாழ வேணாமா? அதன்படி எடுக்க வேணாமா? அதன்படி நடக்க வேண்டாமா? கர்த்தருக்கு ஆமா அபிஷேகத்தை பெறுங்க. ஒருவன் சொல்றான், அது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தோடு அபிஷேகம் போயிடுச்சான். பரிசுத்தாவி அப்பவே போயிடுச்சான், இப்ப இல்லையா? கர்த்தருக்கு யாரு இல்லைன்னு சொன்னா? கர்த்தருக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும். இது பரிசுத்தாவியானவர் காலம். குமாரனுடைய காலம் போய் இது ஆவியானவருடைய காலம். சபை எடுக்கிற வரைக்கும் சபை அவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பார், சுத்திகரிச்சுக்கிட்டு இருப்பார். கர்த்தருக்கு ஆகவே இதெல்லாம் சத்தியம். ஆகவே அபிஷேகம் பெறணும். ஒரு தாகம் உள்ளவன் மேல் அதுதான் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகளாய் புறப்பட்டு வரணும். கர்த்தருக்கு அதெல்லாம் நீதி. நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? ஆராதிக்கிறது ஒரு நீதி, ஊழியம் செய்கிறது ஒரு நீதி, கர்த்தருக்கு கொடுக்கிறது நீதி. இதெல்லாம் நீதியின் மேல இந்த பசிதாக ஒரு கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். இந்த பசிதாக இருந்தா தான் உன் குடும்பம் திருப்தியா இருக்கும், வாழ்க்கை திருப்தியா இருக்கும், எல்லாவற்றிலும் திருப்தி அடைவீர்கள். நீதியின் மேல் பசிதாகும் அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். அதில் சொல்லியிருக்கு ஒரு வசனம், லூக்கா 1:53. லூக்கா 1:53. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பாத்தீங்களா? பசி உள்ளவர்களை, நமக்கு ஒரு பசின்னே, அதான் நீதியின் மேல் பசின்னே. நீதியின் மேல் நமக்கு ஒரு பசி. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை பெறணும், வரங்களை பெறணும், வல்லமையை பெறணும், கர்த்தருக்கு ஐக்கியப்படணும். இதெல்லாம் பெற்றுக்கொள்ள இதில் ஒரு பசி தாகமே. அவனுக்கு எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் 2 மடங்கு வேணும். அந்த வரம் 2 மடங்கு வேணும், ரெட்டிப்பா பெறணும். அவனுக்கு ஒரு பசி, ஆவிக்குரிய பசி, ஒரு ஆத்தும பசி. கர்த்தருக்கு அப்பத்தான் நன்மையினால் நிரப்பப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் வந்து நன்மைகளினால் நம்மை நிரப்புகிறவர். கர்த்தருக்கு இன்னைக்கு பார்ப்போம். நன்மைகளினால் நிரப்பப்பட, அருமையா திருப்தி ஆக்கப்பட, முதலாவது பசி உள்ளவர்களாக மாறும். பசி எடுத்த உடனே வீட்டில் சாப்பாடுனாலும் வெளியே போய் வாங்கிட்டாவது சாப்பிடணும். பசி எடுத்துடுச்சு. கர்த்தருக்கு அதான் பசி. பசி எடுக்கலைன்னா ஒரு சரீரத்தில் வயிற்றில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அதுதான் ஆவிக்குரிய ஒரு சபைக்கு வந்தும் ஆராதிக்க வந்தும் ஆவிக்குரிய பசி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு அதை கிளீன் பண்ணணும். அப்பதான் நமக்கு பசி வரும். பசி வரும். கர்த்தருக்கு சொல்லுவாங்க, பசி வந்த உடனே சாப்பிட்டுடுங்க, பசி எடுக்காம சாப்பிடாதீங்க. பசி அது மாதிரி பசி, ஒரு தாகம் நமக்கு வேண்டும் நீதியின் மேல். அப்பத்தான் கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்புவார். கர்த்தருக்கு எதனால் நிரப்புவார்? நன்மையினால் நிரப்புவார். 107ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தாவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பாத்தீங்களா? திருப்தியாக்குகிறார் நன்மைகளினால், திருப்தியாக்குகிறார் நன்மைகளினாலும் நிரப்புகிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நன்மைகளே இல்லை, நன்மையற்று வாழ்றாங்க. வீட்டிலே நன்மை இல்லை, வேலை செய்கிற இடத்துல நன்மை இல்லை, பிரயாசத்திலே நன்மை இல்லை. நன்மை அடையணும். ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புகிறார். நிரப்பப்படணும். கர்த்தருக்கு நிரப்பப்படணும், நிரம்பி வழியணும். குடும்பத்திலே நன்மை வேணும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை இல்லை, எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கல, பிறகு என்ன பிரயோஜனம்? ஏன் இல்லை? நன்மை கிடைக்கணும்ல, நன்மை அடையணும்ல, நன்மையினால் திருப்தி ஆக்கப்படணும்ல. என்ன குறை, என்ன காரணம் கண்டுபிடிக்கிறோமா? கர்த்தருக்கு நன்மை. அதுல சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி,
முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் யாரை திருப்திப்படுத்துறார் தெரியுமா? பிள்ளைகளை. பிள்ளைகளை. நாம இயேசுவின் பிள்ளைகள் தானா? கர்த்தருடைய பிள்ளைகள் தானா? கர்த்தருக்கு ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளா? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். கர்த்தருக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளப்படுத்துங்க, ஒரு சாட்சியாயிருங்க. உங்களை சொல்லணும், தேவனுடைய பிள்ளை. இந்த சகோதரன் கர்த்தருடைய பிள்ளை, இந்த சகோதரி கர்த்தருடைய பிள்ளை. பிசாசின் பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா? அதான் அடையாளம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு. ஆமா, உங்களை பார்த்தோன்னே இவர் இன்னாருடைய மகன். ஊருக்கு போனால இருக்கிற இடத்துல இவங்க இன்னாருடைய பிள்ளை. கர்த்தருக்கு இவங்க அப்பா அம்மா இன்னாரு அடையாளப்படுத்தணும். அது மாதிரி ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு, வேதத்தை எடுத்த பிறகு நம்மளை பார்த்து, நம்ம ஜீவியத்தை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நடைகளை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அன்றைக்கு அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வழங்கினார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மை அடையாளப்படுத்தப்படணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல், இதுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நமக்கு விசுவாசம் உண்டா? விசுவாசம் இருந்தா நீ அவன் இயேசு நமக்காரன் நீ சொல்லுவியா? ஐயா, எப்படி சொல்ல முடியும் உன்னால? அப்ப நீ இல்லைன்னு காமிக்கிற, எங்களை இருக்குன்னு காமிக்கிற, அதான அடையாளம். கர்த்தருக்கு எங்களை பார்த்து நீ சொல்றான். பாரு, ஒரு நாள் போய்கிட்டு இருக்கோம் நாங்க, ஒரு சொல்றாரு பார்த்து, அந்த காதல விழுவுது, அந்த ஒரு இயேசு நமக்காரன் போறான். அப்ப நீ எந்த நாமம்? இந்த ஒரு 2 நாமம் உண்டு, ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஒன்று பிசாசின் நாமம். அப்ப நீ அடையாளம், எங்களை அடையாளப்படுத்துற மற்றவங்கள்ட்ட, இவங்க இன்னாரு 100க்கு 100 அவங்க தான் நாங்க. கர்த்தருக்கு ஆமா. அப்ப பவுல் அதுதான், பேதுரு அதுதான், பிலிப்பு அதுதான், சீசர்கள் அவர்கள் தான். அப்ப அவங்க செஞ்சது நாங்க செய்யறோம். நிறைய நீங்க அடையாளப்படுத்துறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யாருன்னு உங்களை காமிக்கிறீங்க, எங்களை யாருன்னு காமிக்கிறீங்க. அதான் கிறிஸ்தவர்கள். சீசர்களுக்கு முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கியது. வழங்கணும், நமக்கு வழங்கணும். இவங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்று வழங்கணும் கர்த்தருக்கு. அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய். பிள்ளைகளைத்தான் கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். யாரு திருப்தி? நீங்க ஆண்டவருடைய முதலாவது பிள்ளைகளை தான். நாய்க்கு போடுவோமா? இரு பிள்ளை அழுகுது, இரு நான் நாய்க்கு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எந்த தாயாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் மீதமானது. அதனாலதான் அவன் சொன்னா, சிந்துகிறத நாய்க்குட்டி தின்னுமே எஜமானுடைய நாய். மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை, விழும் துணிக்கைகள் தான் நாய்க்கு, ஆனா செஞ்சதெல்லாம் பிள்ளைக்கு. பிள்ளைகளை திருப்திப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பிள்ளைகளாக மாறுங்கள். பிள்ளைகளின் சுபாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள். மன்னிக்கப்பட்டிருக்கா? உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா? மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா கர்த்தருக்கு? ஆமா. ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்று தேவ இரக்கத்தை பெற்று கர்த்தருக்காக வாழ்றீங்களா? நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்களை நிரப்புவார், திருப்தி படுத்துவார். கர்த்தருக்கு திருப்தி படுத்துவார்.
அருமையா நன்மைகளினால் நிரப்பப்பட உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எல்லா நன்மைகளினால் நிரப்பப்பட வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். அதற்கு அடுத்து தேவனுடைய பிள்ளையாக வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடையாளப்படுத்தப்படுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த நன்மைகள் வேணும். இந்த நன்மைகள் நமக்கு வேணும்னா சீயோனின் உச்சிக்கு வா, ஆவிக்குரிய உன்னத அனுபவத்துக்கு வா, ஆவிக்குரிய மேன்மையான இடத்துக்கு வா. சீயோனின் உச்சியில், கர்த்தருக்கு சீயோனின் உச்சியில். எலியா அருமையானவர்களே, கர்மேல் பர்வதத்தில் ஜெபித்தது உண்மை, அக்கினி இறங்க. ஆனா மழையை கொண்டு வர மேகத்தை எழுப்புகிறதற்கு கண்மலையின் சிகரத்துக்கு போனார். அங்கே ஜெபிச்சிருக்கலாம் தானே, ஜெபிக்கல, இன்னும் மேலே போனார். உங்க ஜெப வாழ்க்கையில கொஞ்சம் மேலே போகணும். ஏதோ ஒன்று நடந்தோன்னு திருப்தி ஆயிடக்கூடாது. அடுத்து நீங்க மேலே போகணும். ஜெபஜீவியத்தில் மேலே வாழ்றார். ஆவிக்குள்ளானா யோவான் எல்லாம் கண்டான். ஆனா அடுத்து ஏறி வாண்டார். மேல அவற்றை கூப்பிடுறாரு பாருங்க, இங்கே ஏறி வா காமிப்பேன்னார். சிலதை பார்க்கணும், சில தரிசனங்கள், இன்னும் உன்னதமான தரிசனங்கள், மேன்மையான தரிசனங்களை பார்க்கணும்னா ஜெபம். ஒரு சொப்பனம் கண்டோடனே, ஒரு சின்ன வெளிப்பாடு கண்டோடனே திருப்தி ஆகிடக்கூடாது. கர்த்தர் ஜெபிச்சேன், என்னோடு பேசினாரு, இந்த காமிச்சாரு, ரைட்டு, அடுத்து மேலே போகணும். இன்னும் உன்னதமானது உண்டு, மேன்மையானவை உண்டு. தானியேல் ஜெபம் பண்ணா, சிலதெல்லாம் சொன்னா, தரிசனம் சொன்னா, எழுத்த சொன்னா. ஆனா இன்னும் ஜெபத்தை அதிகமாகிட்டான், உபவாசம் போட்டான், இன்னும் தேவ சமூகத்துக்கு போனான். இன்னும் வரக்கூடிய காலத்துல, இந்த காலத்துல நடக்கிறதை அன்றைக்கு அவனுக்கு காமிச்சிட்டார். யார் யார் ஆட்சியை பிடிப்பான், ஆட்சிக்கு வருவான், கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், மாவீரன் அலெக்சாண்டர் வரப்போறதை அன்றைக்கு அவனுக்கு காமிச்சிட்டார். கர்த்தருக்கு அவனுக்கு வெளிப்பாடு. ஏன்? அவன் இன்னும் மேல மேல ஜெபத்துல போய்கிட்டே இருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. போதும் என்று ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில போதுமே கிடையாது. பரிசுத்தத்திலும் போதுமே கிடையாது. கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன ஆகட்டும். அது மாதிரி ஜெப வாழ்க்கை குறிப்பிட்ட அல்ல. 10 நிமிஷம் ஜெபிச்சோமா, கையை உயர்த்தனமான்னு இல்லை, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, 1.5 மணி நேரமா. ஒருவரெல்லாம் சொல்றாரு, சில பரிசுத்தவான்கள் 8 ஹவர்ஸ் முட்டிலேன்னு இருக்காங்க. ஒருவர் சொல்றாரு, முட்டி போட்டு போட்டு அந்த இடம் பள்ளமா போச்சான். கர்த்தருக்கு ஒருவர் சொல்றாரு, முட்டி போட்டு போட்டு பேண்ட் வஸ்திரம் கிழிஞ்சே போச்சான். அந்த இடத்துல தான் கிழியுமா. உங்களுக்கு கிழியுதா? எங்க கிழியுது? ஒரு ஊழியக்காரன் டைட்டா போட்டுக்கிட்டு அப்படியே ஏறினார் பாருங்க, டர்ன்னு பின்னாடி. எப்படி இப்படியா ஊழியக்காரன்? செத்தே போயிட்டார் அவர். இப்போ கர்த்தருக்கு நான் பார்த்தவர். அருமையானவர்களே, ஆமா, டைட்டு, உனக்கு டைட்டு. கர்த்தருக்கு ஜெபம் பண்றதுல டைட்டு, ஜெபமே இல்லை, வேலை இல்லை. அப்படி இல்லை, போகணும்னு, முன்னேறணும், இன்னும் மேல, இன்னும் ஒருபடி மேல. அப்படி போனாதான் சில சீக்ரெட் எல்லாம் வெளிப்படும். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யாருன்னா நீங்க ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல நம்மளாம் இன்னும் ஜெபத்துல போதுமான ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. திருப்தி அடைஞ்சிடும். பல இன்னைக்கு ஜெபிச்சோம் 1 மணி நேரம், அப்படி இல்லை, பல மணி நேரம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு நேரத்தை ஜெபத்துக்கு ஒதுக்குங்க. தூக்கம் தூங்க. அதே நேரத்தில் பகல்லெல்லாம் தூங்காதீங்க, நல்லா ஜெபிங்க, கொஞ்சம் ஆண்டவரோடு பேசுங்க.
கொஞ்சம் முழங்கால முடக்குங்க. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் பிள்ளை பேச மாட்டானா, இவனுக்கு சில சீக்கிரட்டை நான் சொல்லணுமே, ரகசியத்தை சொல்லணுமே, கடைசி காலம் வந்துருச்சே, நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி, ஜனங்களை பற்றி, வரக்கூடிய காரியத்தை பற்றி இவனுக்கு சொன்னா தானே இவன் சபைக்கு சொல்லுவான், மக்களுக்கு சொல்லுவான். நம்புறாரு கர்த்தருக்கு. ஆமா, இதெல்லாம் விட்டு என்னென்னமோ சொல்லி இருக்கிறான். ஊழியக்காரன் இப்ப குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் கர்த்தருக்கு. இப்ப போய் பாருவோம், அக்கவுண்ட்ல விழுந்துரும் அப்படின்றான். இதெல்லாம் தேவையா கர்த்தருக்கு? யார் பாஸ்டர் சொல்றா? நான் கொஞ்சம் அங்கே போகலான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பண நெருக்கடி. கர்த்தருக்கு எல்லாம் ஏமாத்து. அருமையானவர்களை கவனியுங்கள், கர்த்தர்ல உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆவிக்குரிய உச்சிக்கு வாங்க. சீயோனின் உச்சிக்கு வந்தா தான் உங்களுக்கு கோதுமை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கோதுமைன்னா தெளிவான உபதேசம், தெளிவான வார்த்தை, கர்த்தருக்கு தெளிவான சத்தியம். கோதுமைக்கு முன் பதர், எம்மாத்திரம். கோதுமையினால் திருப்திப்படுத்துவார். கோதுமை என்பது வார்த்தை. வார்த்தை கர்த்தருக்கு. கோதுமை வார்த்தை வேணையா? வார்த்தை உண்டா? நீங்க போற இடத்துல வார்த்தை உண்டா? சத்தியம் உண்டா? தெளிவான உபதேசம் உண்டா? அப்போஸ்தல உபதேசம் உண்டா? வார்த்தை. கோதுமை கிடைக்கணும்னா உன்னத நிலைக்கு வா. கோதுமை, கோதுமை, திராட்சை ரசம், திராட்சை ரசம். அருமையானவர்களே சொல்றார், திராட்சை ரசம் இருதயத்தை என்னாக்குமா? கழிப்பா, கழிப்பா, சந்தோஷமே, மகிழ்ச்சிவே. என்ன என்பது அபிஷேகம். இன்னும் அபிஷேகம் பெறணும். எத்தனை பேர் அபிஷேகம் இல்லாம இருக்கிறோம், பெறாம வாழ்ந்து இருக்கிறோம். ஆமா, என்ன வேணும்? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியணுங்க. அபிஷேகத்துல நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும், சாத்தான ஜெயிக்கணும், பிரச்சனையை மேற்கொள்ளணும். இந்த நன்மை வேணும், இந்த அபிஷேகம் வேணுங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல. ஆகவே சீயோனின் உச்சிக்கு வந்தால் இந்த நன்மைகள் உண்டு, வார்த்தை உண்டு, அபிஷேகம், எண்ணெய், அடுத்து ஆட்டுக்குட்டிகள். இதெல்லாம் ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் கர்த்தருக்கு. ஆமா சொன்னாரு. எனக்கு ஒருவர் சொல்லுவார், இப்ப இல்லை, அந்த ஐயா சொல்லுவாரு, இன்னைக்கு நான் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது மாதிரி வந்தையா. வார்த்தை எனக்கு அப்படி கிடைச்சு. நினமும் கொழுப்பு கர்த்தருக்கு. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கணுமா கர்த்தருக்கு. நம்மால் பிரியாணி சாப்பிட்டா தான் திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவான் சிலர். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி எல்லாம் நமக்கு தேவைதான். அருமையானவர்களே, சரியான வார்த்தை நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல கர்த்தருக்கு. அப்படித்தான் ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி கர்த்தருக்கு. இந்த நன்மைகளுக்காக சீயோனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆராதனைக்கு வரையில ஓடி வரணும், ஓடி வரணும். என்னடா எங்கடா ஓடுறாங்க? ரேஷன் கடை சாத்த போகுது, டைம் முடிய போகுது, 1000 ரூபா கொடுக்குறாங்களான்னா பரவாயில்லையா, வண்டி எடுத்துக்கிட்டு பறக்குறான், ஓடுறான், தீவிர நின்று வாங்கணும்னு. ஆராதனைக்கு மாத்திரம் ஓடி வரணும், ஓடி வரணும். இங்க அப்படி வர்றவங்களுக்கு தான் இந்த நன்மைகள் பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தருக்கு ஜெபிக்க போறேன். ஆகவே தொய்ந்து போக மாட்டாங்க. இப்படி ஓடி வந்து இதை பெற்றுக்கிட்டா அவங்க தொய்ந்து போக மாட்டாங்க. தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்க ஆத்துமாவிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? வாங்க, உற்சாகமா வாங்க. அதுல சொல்றாரு, 14வது வசனத்தை படிச்சு ஜெபிச்சிருவோம். ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை என்ன ஆக்குறாரு? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்கினா தான் அங்கிருந்து ஜனங்களுக்கு வார்த்தை போய்கிட்டே இருக்கும்.
இங்கிருந்து இவன் ஆத்துமாவை நிரப்பி வரணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேணும். வேதத்தை அவன் வாயில தேடணும். இன்னைக்கு தேடுறீங்களா? சரியான விசுவாசி வார்த்தையை தேடி போகணும். இவன் வாயில வார்த்தை இருக்கா? இந்த ஊழியக்காரன் வாயில வார்த்தை இருக்குதா? சத்தியம் இருக்குதா? அப்போஸ்தல உபதேசம் இருக்குதா? கர்த்தருக்கு வேதம் இருக்குதா? நல்லா கவனிங்க. இந்த டாபிக் எடுத்தா நிறைய போய் டைம் ஆயிடுச்சு. ஆசாரியனுடைய வாயில உதடுல வேதத்தை தேடுவாங்களாம். எத்தனை பேர் சபைக்கு போற நீங்க வேதத்தை தேடுறீங்க? இன்னைக்கு பாஸ்டர் வாயிலிருந்து என்ன வரப்போகுது? வார்த்தை. ஒரு சரியான ஊழியக்காரன், ஒரு சரியான போதிக்கிறவங்க, ஒரு அப்போஸ்தலர், ஒரு தேவ மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? வேத வார்த்தை வரணும், வேத வாக்கு வரணும், சத்தியம் வரணும், சரியான உபதேசம் வரணும். ஜனங்கள் அன்றைக்கு வார்த்தையை கேட்ட பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு நிலை வீட்டில் அதுதான் நடக்கணும். இன்னைக்கு அது உண்டா? அருமையானவர்களே, தேடுவாங்க, தேடணும். வார்த்தையை தேடுனீங்கன்னா எல்லா திருப்தியும் உங்களுக்கு தாங்க. முக்கியப்படுத்துவாங்க கர்த்தருக்கு. ஆமா, ஆசாரியனுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் என்ன ஆக்குவார்? பூரிப்பாக்கி இங்கிருந்து அங்க வரும். உங்களை பூரிப்பாக்கும் வார்த்தை, திடப்படுத்தும் வார்த்தை, பலப்படுத்தும் வார்த்தை, சுகப்படுத்தும் வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, நன்மையினால் நிரப்பப்படும் வார்த்தை. கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை தேடுங்க. அப்படிப்பட்ட சபைக்கு கண்ட இடத்துல போய் உக்காந்து சீரழிஞ்சு போவாத. கர்த்தருக்கு கர்த்தர் வரப்போறார். கடைசி காலம் பூரிப்பாக்குமே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் முழங்காடிடும், ஜெபம் தெய்வ சமூகத்திலே தாழ்த்தும். நீதியின் மேல் பசிதாகம் பசிதாகம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பசிவேன். நீதியின் மேல துதிக்கணும், ஜெபிக்கணும். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெறணும். இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் ஏற்றது ஞானஸ்நான ஒரு நீதி, அபிஷேகம் பெற ஒரு நீதி, ஊழியம் செய்யணும், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் ஒரு நீதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிறது ஒரு தேவ நீதி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தேவ நீதி. இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையே பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். அப்பதான் நீங்க திருப்தி அடைவீங்க. அவர் கொடுக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்க குடும்பத்தை நிரப்பும். ஆகவே உன்னத அனுபவத்துக்கு வாங்க, சீயோனுக்கு வாங்க, உச்சிக்கு வாங்க. மேலோட்டமா இருக்காதீங்க. ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அங்கதான் உங்களை திருப்திப்படுத்த நன்மைகள் நிறைய காத்திருக்குது. கொடுப்பார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலை வேளையிலே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நன்மைகளினால் நிரப்பு. எத்தனையோ குடும்பம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நன்மை இல்லாம இருக்குதப்பா, திருப்தி இல்லாம இருக்கு தகப்பனே. வேதனையோடு இருக்கிறாங்க, குறைவோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, தேவையில்லா சந்திக்கப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் நன்மை இல்லையே, இந்த நன்மைகளுக்காய் காத்திருக்கிறேனே, ஆசீர்வாதமற்று இருக்கிறேனே. இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும், பிள்ளைகளிலும், வாழ்க்கையிலும், வீடுகளிலும் நன்மைகள் வந்து நிரப்பப்படுவதாக, தீமைகள் விலகி போக. அத்தாவி எல்லா நன்மைகளையும் தான். நீ நன்மையானதை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது, நன்மையானதை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நன்மைகளை ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, குடும்பத்துக்குரிய, தொழிலுக்குரிய பலவித நன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. கிருபைகளோடு இருக்கட்டும். வார்த்தைகளை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் நேரடியிலே பார்த்த யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு திருமண நாளை காணுகிற அருமையான ராஜா சிங் டெய்சி இவர்களுக்காக கர்த்தரை துதிப்போம். அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த வருடம் விசேஷித்த அளவில் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை ராஜா சிங் டெய்சி இவர்களை இணைத்து கர்த்தாவை இம்மட்டு நடத்தி வந்தவர். இந்த வருஷத்தில் கர்த்தாவை பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் கட்டளையிடப்பட ஜெபிக்கிறோம். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி நீ தந்து வேண்டுதலை கேட்டு பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. எல்லா குறைவுகளை நீங்கட்டும். கர்த்தாவே குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் பிள்ளைகளை எடுத்து நிறுத்தும். நன்மை கிருபை இவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவர்களுக்காக கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாறிடா கிருபை என்னை சூழ்ந்ததே, நித்திய ஆசீர்வாதங்கள் மூடிடுதே. மாறிடா கிருபை என்னை சூழ்ந்ததே, நித்திய ஆசீர்வாதங்கள் மூடிடுதே. இம்மட்டும் காத்த உம் கிருபை இனிமேலும் நடத்தும். எல்லா அநீதிக்கும் விலக்கிடும். இம்மட்டும் காத்த உம் கிருபை இனிமேலும் நடத்தும். எல்லா அநீதிக்கும் விலக்கிடும். கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. தேற்றிட யாரும் இல்லை, ஆற்றிட ஒருவர் இல்லை. உம் கரம் என்னை தொட்டதே. தேற்றிட யாரும் இல்லை,
ஆற்றிட ஒருவரில்லை. உம் கரம் என்னை தொட்டதே. கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபை வேண்டுமே. உம் கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபை போதுமே. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. புதிய நாளில் புதிய கிருபை தாரும்